வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எந்த பதவி வகித்தாலும் தவறு செய்தால் நடவடிக்கை என்கிறார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. சபாநாயகரின் கல்வி தகவை சர்ச்சையை தொடர்ந்து கருத்து. அனுர அரசாங்கத்திற்கு தொடரும் நெருக்கடி. மேலும் இரு அமைச்சர்களின் கலாநிதி பட்டம் குறித்து சர்ச்சை. மூத்த ஊடகர் முல்லை மோகன் ஜெர்மனியில் மறைவு. புலம்பெயர் ஊடக தளத்தின் இழப்பு என இரங்கல். உலகின் வயது குறைந்த சதுரங்க வாகையரான தமிழர். சீன போட்டியாளரை தோற்கடித்த தமிழகத்தின் குகேஸ். பிரான்சின் புதிய பிரதமராக பொறுப்பேற்கிறார் பிரான்சுவா பெய்ரோ. பதவியேற்பு நிகழ்வு தயார்படுத்தல்களில் முனைப்பு. இனி விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தில் எந்த பொறுப்பை வகிப்பவர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ரன்வலவின் கல்வி தகமை தொடர்பில் சர்ச்சை நீடிக்கும் நிலையில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இந்த சூழலில் அரச ஊடக பிரதானிகளுடன் இன்று காலை நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். இலங்கையில் 7 தசாப்தங்களுக்கும் அதிகமாக நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்ததுடன் பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக இந்த முறை நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்னவென்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை தமக்குள்ளதாக அவர் கூறியுள்ளார். தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டி எழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்த நிலையில் அந்த சிறப்பான நம்பிக்கை கடுகளவிலும் சிதைந்து போவதற்கு தமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என்றும் கூறினார். நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்திற்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை என்றும், நாட்டுக்குள் மட்டுமன்றி தமது அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்கெதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தாம் தயங்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கும் தாம் இருமுறை சிந்திக்கப் போவதில்லை என்றும், 7 தசாப்தங்களாக ஏமாற்றங்களுக்குள்ளான மக்கள் தம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிகச் சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் தான் நிபந்தனைகளின்றி அர்ப்பணிப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சபாநாயகரின் கல்வி தகமை தொடர்பான சர்ச்சை நீடிக்கும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 அமைச்சர்களின் கலாநிதி பட்டம் குறித்த சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படவுள்ள நிலையில் 2 அமைச்சர்களின் கலாநிதி பட்டம் குறித்த சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நீதி அமைச்சரும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷன நாணயக்காரவின் பெயரின் முன்னால் எழுதப்பட்டிருந்த கலாநிதி என்ற பட்டம் தற்போது நீக்கப்பட்டுள்ளது. அவைத்தலைவர் காரியாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் தகவலின் அடிப்படையில் நாடாளுமன்ற இணையதளத்தில் அமைச்சர் ஹர்ஷனவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது நீக்கப்பட்டுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. அத்துடன் நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாதிலகவும் தனது பெயருக்கு முன்னால் உள்ள கலாநிதி பட்டத்தை நீக்கியுள்ளார். அமைச்சர் தற்போது கலனி பல்கலைக்கழகத்தில் கணக்கீட்டு கணிதத்தில் கலாநிதி பட்டத்திற்காக படித்து வரும் நிலையில் அவரின் ஆதரவாளர்கள் தவறாக கலாநிதி பட்டம் பெற்றதாக விளங்கிக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற இணையதளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் சரியான முறையில் எழுதப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள பூரண ஆய்வு நடத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இணையதளத்தில் பிழையாக எழுதப்பட்டிருந்த சில விவரங்கள் திருத்தப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு தாதியார் பயிற்சி கல்லூரியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை வடகிழக்கினை பௌத்தமயமாக்கும் நிகழ்ச்சி நிரலின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். எனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள சரஸ்வதி சிலைக்கு முன்னால் திடீரென புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலை நிர்வாகத்தினருக்கு தெரியாமல் அவர்களது அனுமதியை பெறாமல் ஒரு புத்தர் சிலையை வைத்தமை ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் தெரிவித்தார்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களை பௌத்தமயமாக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் புதிய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலும் தமிழர் பிரதேசங்களை பௌத்தமயமாக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே வைத்தியசாலை நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமையை தவிர்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஸ்ரீலங்கா கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உத்தியோகபூர்வமாக தமது கடமையினை பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன், அரசாங்க அதிபரும் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் தொடர்பில் அங்கு கலந்து கொண்ட அரசு அதிகாரிகள் விசனம் தெரிவித்ததுடன் கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரிகளை தரக்குறைவாக பேசியதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் ஊடகத்துறையில் மூத்த அறிவிப்பாளரான முல்லை மோகன் நேற்று ஜெர்மனியில் காலமானதை அடுத்து அவருக்குரிய இரங்கல் செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன. ஜெர்மனியில் மட்டுமல்லாமல் புலம்பெயர் நாடுகளின் மேடை நிகழ்வுகளிலும் அறிவிப்பாளராக பங்கு பற்றிய இவர் தொலைக்காட்சி மற்றும் வானொலி தளங்களிலும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பங்காற்றியிருந்தார். ஊடகத்துறையில் பல ஆண்டுகள் பயணித்த முல்லை மோகனின் இழப்பு புலம்பெயர் ஊடக தளத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு என அவரது ஊடக நண்பர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் புதிதாக ஆட்சியை பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என கூறப்படும் நிலையில் தமது பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இதுவரை பேசப்படவில்லை என வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். எனவே புதிய அரசாங்கத்திலாவது வேலையில்லா பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பட்ட படிப்பினை நிறைவு செய்து 5 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படாமைக்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளனர். போராட்டத்தில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த கால அரசாங்கங்களுக்கும் எங்களினுடைய வேலையில்லா பிரச்சனையை கடிதங்களாகவும் போராட்டங்களாகவும் பல அழுத்தங்கள் மூலமாகவும் பிரயோகித்திருந்தோம். இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது. எங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனையை அந்த அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும். பல வழிகளிலும் நாங்கள் முயன்று எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் இப்போ வந்திருக்கின்ற அரசாங்கம் தரவில்லை. ஒரு மாற்றத்தோடு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சனையையும் ஒரு நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த வகையிலே இன்றைய தினம் மாவட்ட செயலகத்திலே இடம்பெறுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய விடயம் கட்டாயம் பேசப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருப்பொருள். அத்தோடு இந்த வேலையற்ற பட்டதாரிகள் வடமாகாணம் தழுவிய அனைவரும் தனிப்பட்ட ரீதியாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களினுடைய தனிப்பட்ட ரீதியான கடிதங்களையும் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த கடிதங்களுக்கும் இதுவரை எதுவித சாதகமான பதில்களும் வரவில்லை. எனவே எங்களினுடைய இந்த பிரச்சினை 4 வருடங்களுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கின்றது. கடந்த கால அரசாங்கங்களுக்கும் இந்த அழுத்தங்களை பிரயோகித்து எதுவித பதிலும் இல்லை. அதேபோல் இந்த அரசாங்கம் சென்றுவிடுமோ என்ற ஒரு அச்சம் எங்கள் மாணவர்கள் மத்தியில் எழுகின்றது. அதேபோல் மீண்டும் வருகின்ற படித்த சமூகமும் எங்களை பார்த்து இந்த படிப்பு ஒரு தேவையற்ற விடயமாக கருதக்கூடிய நிலையிலே காணப்படுகின்றது. எனவே இந்த இலங்கை நாட்டிலே இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சினை ஒரு நிரந்தரமாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும்.
இந்த வந்திருக்கின்ற அரசாங்கம் மக்களுக்கு பல மாற்றங்களையும் ஒரு ஊழலை ஒழிக்கின்ற அரசாங்கமாக பேசிக்கொண்டாலும் எங்களுடைய விடயம் இதுவரை பாராளுமன்றத்திலோ அல்லது எந்த ஒரு நபராலோ இந்த வேலையேற்றப்பட்டவருடைய பிரச்சினை தீர்க்கப்படுவது தொடர்பாக எதுவித ஒரு சாதகமான பதிலையும் தரவில்லை. எனவே அதனை மையமாக கொண்டு இன்றைய தினம் இந்த ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த இடத்திலே செய்ய இருக்கின்றோம். எனவே எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள், பாராளுமன்ற பிரதிநிதிகள் எங்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்திலே எடுத்து எங்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தர வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான ஒரு வேண்டுகோள். இதனை கடந்து செல்லாமல் நீங்கள் எங்களுக்கு சாதகமான பதிலை தராமல் விட்டால் போராட்டங்கள் இன்னும் நாங்கள் வேறு விதங்களில் மேற்கொள்வோம் என்பதனையும் இந்த நேரத்திலே நாங்கள் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கமாக வடமாகாண தழுவிய ரீதியிலே தெரிவித்து நிற்கின்றோம். ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தருமாறு கோரியும் இடநெருக்கீடுக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தியும் பல்கலைக்கழக மாணவர்கள் தீர்ப்பந்தம் ஏந்தியவாறு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் நேற்றிரவு பல்கலைக்கழக வளாக பிராதான வீதிக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தருமாறு வலியுறுத்தி வருகின்ற போதிலும் இதுவரை எந்தவொரு தீர்வும் காணப்படவில்லை. இதையடுத்தே மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தினுள் ஊர்வலமாக தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 250 மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர். போலி தீர்வுகள் வேண்டாம், விடுதி வசதிகளை விரிவுபடுத்த, மாணவர்களை துன்புறுத்தாதே, மாணவர்கள் மீதான அடக்குமுறைகளை நிறுத்து போன்ற சுலோகங்களை ஏந்திய வண்ணம் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு முகத்துவாரகம் கடல் பகுதியில் படகு கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளதாக கொக்குவில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு முகத்துவாரம் பகுதியிலிருந்து இயந்திர படகு ஒன்றில் நேற்று வியாழக்கிழமை இரவு இருவர் தொழிலுக்கு சென்ற நிலையில் இன்று காலை கரை திரும்பிய போது படகு கவிழ்ந்துள்ளது. இதன்போது ஒருவர் காப்பாற்றப்பட்ட நிலையில் மற்றொருவர் உயிரிழந்துள்ளார். திராய்மடு முருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த 34 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான கோடீஸ்வரன் வேணுராஜ் என்பவரே உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த பதவி வகித்தாலும் தவறு செய்தால் நடவடிக்கை என்கிறார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. சபாநாயகரின் கல்வி தகவை சர்ச்சையை தொடர்ந்து கருத்து. அனுர அரசாங்கத்திற்கு தொடரும் நெருக்கடி. மேலும் 2 அமைச்சர்களின் கலாநிதி பட்டம் குறித்து சர்ச்சை. மூத்த ஊடகர் முல்லை மோகன் ஜெர்மனியில் மறைவு. புலம்பெயர் ஊடக தளத்தின் இழப்பு என இரங்கல். உலகின் வயது குறைந்த சதுரங்க வாகையரான தமிழர். சீன போட்டியாளரை தோற்கடித்த தமிழகத்தின் குகேஸ். பிரான்சின் புதிய பிரதமராக பொறுப்பேற்கிறார் பிரான்சுவா பெய்ரோ. பதவியேற்பு நிகழ்வு தயார்படுத்தல்களில் முனைப்பு. இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.